வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறது என்னென்னா, சேஃபான மியூச்சுவல் ஃபண்டுங்க. அதுவும் ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறது, ப்ளஸ் ரிட்டர்ன்ஸும் நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்கிறது. ஐயா, இப்போ நம்ம பார்த்தோன்னா 5000க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஈக்விட்டி, டெப்ட்டு, ரெகுலர், டிவிடெண்ட் இந்த மாதிரி பார்த்தோன்னா இஷ்டப்பட்ட மாதிரி பேரில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. சரிங்களா? இன்னும் நிறைய வந்துகிட்டே தாங்க இருக்குது. சரிங்களா? ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது கம்மியான ரிஸ்கில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இது எந்த ப்ரமோஷன் வீடியோவும் இல்லை. இது என்னோட கருத்துக்காக நான் சொல்கிறேன். ஒரு எஜுகேஷன் வீடியோ தான். சரிங்களா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்கள், நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள், நல்லா யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்தோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய விதமான மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. சரிங்களா? ஆனால் நமக்கு என்ன தேவை? காசு தாங்க தேவை. காசை எப்படி காப்பாற்றுறது? ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும். காசை எப்படி வளர்க்குறது? ரிட்டர்ன் அதிகமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த ஃபண்ட்ஸில் 2 ஃபண்ட் இருக்கும். சரிங்களா? ஒன்று டெப்ட் ஃபண்ட், இன்னொன்று ஈக்விட்டி ஃபண்ட். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாம் இது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இது டெப்ட் ஃபண்ட். சரிங்களா? இதுவும் ஒரு விதமான மியூச்சுவல் ஃபண்ட் தாங்க. சரிங்களா? இது ஒரு எஃப்டி மாதிரி தான். ஆனால் எஃப்டியோட ஒரு நல்ல ஃபண்டு தாங்க இது. சரிங்களா? இங்கே நீங்கள் டெப்ட் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா கடன். சரிங்களா? லோன். சரிங்களா? எந்த மாதிரியான லோன்னா, ஒரு கவர்மெண்ட் லோன், இல்லை கம்பெனி பாண்டுன்னு சொல்லுவாங்க. இதை செக்யூரிட்டி, கவர்மெண்ட் செக்யூரிட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க இப்போ நமக்கு லோன் யார் கொடுப்பாங்க? இப்போ நமக்கு லோன் காசு தேவைப்படுதுன்னு வைங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபண்டு தேவைப்படுது, நீங்கள் ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு வண்டி வாங்கணுன்னா நீங்கள் பேங்க் கிட்ட போயிட்டு லோன் கேட்குறீங்க. சரிங்களா? அதேமாரி தானே கவர்மெண்ட்டுக்கும் கடன் தேவைப்படும். சரிங்களா? கம்பெனிங்களுக்கும் கடன் தேவைப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் பேங்க் கிட்ட தான் போகிறாங்க. அப்போது பேங்க் என்ன பண்ணுது? இப்போ ஒரு கம்பெனி எக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வைங்க. இது ஒரு பேங்க் கிட்ட போனால் அவன் நீ வருஷத்துக்கு 14% இன்ட்ரெஸ்ட் தரணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அது கூட XYZ சார்ஜஸும் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு நம்ம 14% தரணும். அதுக்கு பதிலாக பப்ளிக் இருக்காங்கல்ல, நம்மளை மாரி பப்ளிக் எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்மலாம் என்ன பண்ணுவோம்? நமக்கெல்லாம் ஒரு 9% இல்லைன்னா 10% இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் நமக்கு இவங்க தருவாங்க. சரிங்களா? இப்போ இதனால் கம்பெனிக்கு என்ன லாபம்னு பார்த்தோன்னா, கம்பெனி அவங்களுக்கு ஆக போகிற வட்டி செலவு குறைச்சிக்கிறாங்க. இப்போ 1 கோடி ரூபாய் அவங்க லோன் எடுக்கிறாங்கன்னு வைங்க. அதுக்கு பேங்க்கில் போனோன்னா எவ்வளோ வட்டி ஆகுது? அவங்களுக்கு கிட்டத்தட்ட 14 லட்சம் ஆகுது. ஆனால் இதே மக்கள்கிட்ட கடன் வாங்கினா ஒரு 9லேருந்து 10 லட்சம் ஆகும். அப்போது வருஷம் வருஷம் அவங்க 1 கோடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 லட்சம் வரைக்கும் காப்பாற்றிக்கிறாங்க. சரிங்களா? இதை ஜென்ரல் டேர்ம்ஸில் தான் கவர்மெண்ட் பாண்ட் இல்லைனா கவர்மெண்ட் செக்யூரிட்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் கம்பெனி கொடுத்தா, ஒருவேளை சாதாரண கம்பெனி கொடுத்தா இதை கம்பெனி பாண்ட்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு ரொம்பவே கம்மி தாங்க. இப்போ நமக்கு கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு கடன் பத்திரம் மாதிரி வந்துடும், ஒரு ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ். சரிங்களா? அதில் ஏற்றமும் இருக்காது, இறங்குறதும் இருக்காது. 9%ஆ? வருஷம் வருஷம் 9% உங்களுக்கு கிடச்சிடுங்க. சரிங்களா? இதில் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறதால நம்ம ரிட்டர்ன்ஸும் நிறைய எடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ எதில் நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கிறோமோ அதில் தானே ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் டெப்ட் ஃபண்டில் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும், அதனால் ரிட்டர்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வந்துடுது, கோவிட் அந்த மாதிரி எதாவது வந்துடுதுன்னு வைங்க. அப்பயும் நமக்கு ஸ்டாண்டர்டாக அந்த 9%னா 9% கிடச்சிட்டு தாங்க இருக்கும். அதில் குறையறதுக்கு சான்ஸ் ரொம்ப தான் கம்மி. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்லைடில் நம்ம ஈக்விட்டி ஃபண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஈக்விட்டி ஃபண்டும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க? மக்கள்கிட்டேருந்து, பப்ளிக் கிட்டேருந்து காசை வாங்குவாங்க. வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
சரிங்களா? இவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸ், டீட்டெயில்டான கால்குலேஷனோட தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஃபண்டுக்கும் ஃபண்டு மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம போன காணொலியிலேயே பார்த்தோம். சரிங்களா? இந்த ஃபண்டு மேனேஜர் வந்து ஒரு டீமோடு இருப்பாங்க. நல்ல எஜுகேட்டட், குவாலிஃபைட் சிஏ, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், அந்த மாதிரி சிஏ இவங்களெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி அவங்க எந்த ஃபண்டில் எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு பார்த்து போடுவாங்க. இதில் ரிஸ்க்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போன இதிலே பார்த்தோம். ரிஸ்க்கு வந்து அதிகமான ரிஸ்க்கும் இருக்குது, மீடியமான ரிஸ்க்கும் இருக்குது, லோயஸ்ட் ரிஸ்க்கும் இருக்குது. அது எப்படின்னா, லார்ஜ் கேப் ஃபண்டில் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும், மிட் கேப் ஃபண்டில் ரிஸ்க்கு மீடியமாக இருக்கும், ஸ்மால் கேப் ஃபண்டில் கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும். ரிஸ்க்கு மட்டும் அதிகம் கம்மி இல்லைங்க, ரிட்டர்ன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ லார்ஜ் கேப் ஃபண்டில் ரிஸ்க்கு கம்மியாக இருக்க மாதிரி ரிட்டர்ன்ஸும் கம்மி தான். சரிங்களா? ஸ்மால் கேப் ஃபண்டில் ரிஸ்க்கு அதிகம் தான், ஆனால் ரிட்டர்ன்ஸும் அதிகம் தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எதை சேஃபஸ்ட் ஃபண்டுன்னு பார்க்க போகிறோன்னா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்து டெப்ட் ஃபண்டோட கம்மியான ரிஸ்க் இருக்குது, அது கூடயே ஈக்விட்டி ஃபண்டோட அதிகமான ரிட்டர்ன்ஸும் கிடைக்க போகுது. அதுதாங்க இந்த ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட் ஃபண்ட். சரிங்களா? இதை வந்து ஜென்ரலாக ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவோம், ஈக்விட்டியும் இருக்கும், டெப்ட்டும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 70% ஈக்விட்டி, இல்லை 30% டெப்ட்டு, இல்லைனா 75% ஈக்விட்டி, 25% டெப்ட்டு, இல்லைனா ஒரு 90% ஈக்விட்டி, 10% டெப்ட்டு, ஏன் 50% ஈக்விட்டி 50% டெப்ட்டு கூட இருக்கலாங்க ஐயா. சரிங்களா? இதில் வந்து நம்ம பார்த்தா மாதிரியே ரிட்டர்ன்ஸ் வந்து ஈக்விட்டி ஃபண்டோட அதிகமான ரிட்டர்னும் இருக்கும், ப்ளஸ் டெப்ட் ஃபண்டோட கம்மியான ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ இதனால தான் இதை வந்து ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போது இதுலேயே பார்த்திங்கன்னா 2 விதமான ஃபண்டு இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டில் என்ன ஆகும், ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. 70% ஈக்விட்டியில் தான் போகணும், மீதி இருக்கிற 30% வந்து உங்களுக்கு டெப்ட்டில் தான் போகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த நான் சொல்கிற பர்சன்டேஜே இல்லை, அவங்கவுங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? இதே நமக்கு தேவையான ஃபண்டு என்னன்னு பார்த்தோன்னா டைனாமிக் ஃபண்ட். இதில் என்ன ஆகும், அந்த பர்சன்டேஜ் நம்ம சொன்னோம்ல அது மாற்றிட்டே இருப்பாங்கங்க. சரிங்களா? இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து நல்லா போகுது அப்படின்னு அவங்க கணிச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாரி அந்த ஈக்விட்டியில் நிறையவும் டெப்ட்டில் வந்து கம்மியாகவும் போட்டுடுவாங்க. உதாரணத்துக்கு 80% வச்சுப்பாங்க ஈக்விட்டியில், 20% டெப்ட்டில் மாற்றிடுவாங்க. சரிங்களா? இப்போது மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு, அது வந்து கொஞ்சம் இப்போ கீழே வரும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, அப்படின்னு அவங்க ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த டெப்ட் ஃபண்டை அதிகமாக்கிடுவாங்க. இப்போ டெப்ட் ஃபண்டில் ஒரு 50%, ஈக்விட்டி ஃபண்டில் ஒரு 50% போட்டுடுவாங்க. இந்த மாதிரி மாற்றிட்டே இருக்கிறதால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால், மார்க்கெட் சுச்சுவேஷன் படி நம்மளோட ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் ஆகிருக்கும். அப்போது நமக்கு மார்க்கெட் ஏறும் போது அதிக ரிட்டர்னும் கிடைக்கும், மார்க்கெட் இறங்கும் போது ரிஸ்க்கும் குறைஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபண்டை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது ஜென்ரலாக கூகுளில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்ல, நம்ம வந்து கூகுள் போகிறோம், கூகுளில் வந்து தேட போகிறோம். சரிங்களா? கூகுளில் வந்து இப்போ டைனாமிக் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், டைனாமிக் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்படின்னு போட்டோன்னா நமக்கு நிறைய வெப்சைட் வரும். சரிங்களா? ஏதோ ஒன்றுத்தில் போகிறோன்னு வைங்க. இப்போ இதில் போகிறோம், இதில் வந்து என்னென்ன அதோட இதெல்லாம் காமிக்குது, இதில் வந்து இதெல்லாம் தாங்க அந்த டைனாமிக் ஃபண்ட். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா HDFCயில் இருக்குது, பரோடா PNBன்னு இருக்குது, இன்வெஸ்கோ இந்தியா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் வருங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்த உடனே ஆஹா இவர் சொல்லிட்டாரே, இந்த மாதிரி தான் எல்லா ஃபண்டுமே இருக்கும், இதில் ரிட்டர்ன்ஸ்லாம் 18%, 16% காமிக்குது அப்படின்னு பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது ரெக்கமெண்டட் வீடியோ அல்ல, இது ஜஸ்ட் எஜுகேஷன் வீடியோ தான். நீங்கள் உங்களுக்கு
ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் உங்கள் காசை நீங்கள் போடணும். நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணலை. சரிங்களா? எப்படி பார்க்கணுன்னு தான் நான் இங்கே சொல்லித்தரேன். சரிங்களா? சரி, இப்போ இதை எப்படி பார்ப்போம்? நம்ம தான் போன வீடியோவில் பார்த்தோம்ல. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒன்றுமே இல்லை. சரிங்களா? டிக்கர் டேப்புன்ற வெப்சைட்டில் ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு போட போகிறோம். இப்போ டிக்கர் டேப் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் போட்டாச்சா? சரி, ஓகே. இதை எப்படி ஸ்டடி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது இந்த ஃபண்டோட ஒரு யூனிட்டோட கரண்ட் விலை எவ்வளோ? 545 ரூபா. சரிங்களா? இது ஒன்றாவது பாயிண்ட். ரெண்டாவது, பேரிலேயே பாருங்கள், பேலன்ஸ்ட்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, டெப்ட்லேயும் ஈக்விட்டிலையும் இவங்க மாற்றி மாற்றி பேலன்ஸ் பண்ணிப்பாங்க, மார்க்கெட் சிச்சுவேஷன் பொறுத்து. சரிங்களா? அடுத்தது க்ரோத். இதை வந்து நம்ம போன வீடியோலேயே சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். சரிங்களா? என்னென்னா, க்ரோத்னா அந்த ஃபண்டில் வர டிவிடெண்டு, போனஸ் இந்த மாதிரி வர ஷேர்ஸ்லாம் அதிலேயே சேர்த்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதுலேயே வந்து ஏறிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ 10 ரூபா இருக்குது, 1 ரூபா போனஸ் வருதுன்னா அடுத்த வருஷம் 11 ரூபாவா அப்படியே ஏறிட்டே இருக்கும். இதே இன்னொன்று டிவிடெண்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து என்னென்னா, இப்போ 10 ரூபாய்க்கு 1 ரூபா டிவிடெண்ட் வருதுன்னா நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். அது வந்து க்ரோ ஆகாது. சரிங்களா? ஸோ க்ரோத், இதுதான் க்ரோத். இப்போது இதோட ப்ரைஸ் சார்ட் பார்க்குறோங்க. சரிங்களா? கடைசி 3 வருஷத்தில் எவ்வளோ சிஏஜிஆர் இருக்குது? ஆனுவல் க்ரோத் ரேட் காம்பவுண்டடாக எவ்வளோ இருக்குது? அப்ராக்சிமேட்டாக 23% இருக்குங்க. கடைசி 5 வருஷத்தில் எவ்வளோ இருக்குது? 21% இருக்குங்க. மேக்ஸிமம் அப்படின்னா இந்த ஃபண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா டிசம்பர் 31, 2012 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போத்துலேருந்து இன்னி வரைக்குமே 15% கிட்ட வருஷம் வருஷம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஆனால் லாங் டேர்மில் கொடுத்துருக்கு. கரெக்டுங்களா? இது வந்து வருஷம் வருஷம் ரிட்டர்ன்ஸ் இல்லை. ஆனால் லாங் டேர்மில் எடுத்து பார்த்தோன்னா ஆவரேஜாக நமக்கு வருஷம் வருஷம் 15.89% வந்து கொடுக்குது. சரிங்களா? இப்போ இதிலே கீழே பார்க்குறோம், இது வந்து ஹைப்ரிட் ஃபண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு தான். இதோட அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட், இவங்க இப்போ மொத்தமாக எவ்வளோ சொத்து காசு வச்சுருக்காங்க, மக்களோட காசுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 94,000 crores காசு வச்சுருக்காங்கங்க. சரிங்களா? இது வந்து ரிஸ்க்குன்னு போட்டிருக்கு. பட் லாங் டேர்மில் நம்ம பார்த்துட்டோம் எதெல்லாம் ரிஸ்க்கு எதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. சரிங்களா? வேறு என்னென்ன பார்க்கலாம் இதில்? இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா 0.74% தாங்க. சரிங்களா? இதோட பிஇ ரேஷியோ இதெல்லாம் நம்ம வந்து அந்தளவுக்கு பார்க்க தேவையில்லைங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன? அவங்களோட கமிஷன், அவங்க பிடிக்கிறது, வருஷம் வருஷம் பிடிக்கிறது பார்த்தோன்னா 1% கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். வேறு என்ன பார்க்கணும்? க்ரோத் வந்து க்ரோத் பிளான் தான். லாக்இன் பீரியட் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் இன்றைக்கி காசு போட்டு 5 மாதம் கழிச்சு எனக்கு வேணும்னா கூட எடுக்கலாம். இந்த எக்ஸிட் லோடுன்னு இருக்குல்ல, இது எதுக்குன்னா, இப்போது 1 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் காசு எடுக்கிறீங்கன்னு வைங்க, அப்போ வந்து 1% வந்து பிடிச்சிப்பாங்க. ஆனால் நம்ம தான் 1 வருஷத்துக்கு மேலே தானே வச்சுருக்க போகிறோம். நம்ம தான் லாங் டேர்முக்கு தானே ஃபண்ட் சேர்க்க போகிறோம். சரிங்களா? இதில் எஸ்ஐபியும் இருக்குங்க. இதில் மினிமம் பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்தே போடலாம். இந்த மாதிரி தாங்க இந்த ஃபண்டை வந்து ஸ்டடி பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட காம்படிட்டர்ஸ் பற்றி இருக்குது, இந்த காம்படிட்டர் ஃபண்டெலாம் இருக்குது, இவங்க என்னென்ன கம்பெனியில் வந்து போட்டிருக்காங்கன்னு இருக்குது. சப்போஸ் இப்போ பார்த்திங்கன்னா இது ஹைப்ரிடாக இருக்கா, டைனமிக்காக இருக்கா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு ஏறிட்டே இருக்கிறதால இவங்க ஈக்விட்டிலையும் இருக்காங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயும் போடுறாங்க, டெப்ட்லேயும் போடுறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோன்னா எந்தெந்த செக்டாரில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு கூட இருக்குது. கவர்மெண்ட் செக்டாரில் எவ்வளோ, பேங்க்கில் எவ்வளோ, பப்ளிக் பேங்க்கில் எவ்வளோ, ஆயில் கேஸில் எவ்வளோ, கன்ஸ்ட்ரக்ஷனில் எவ்வளோ, இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஜென்ரலாக இவங்கெல்லாம் டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ்னால டாப்பில் இருக்கிற கம்பெனிஸில் மட்டும்தாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃபண்டை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கூட ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? இந்த ஃபண்டை நம்ம அப்ரோச் பண்ணோன்னா 2 விதமான அப்ரோச் இருக்குங்க. சரிங்களா? ஒன்று வந்து நம்ம வந்து ஏதாச்சும் புரோக்கர் நம்ம யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஏஞ்சல் ஒன் இருக்குதுன்னு வைங்க. ஏஞ்சல் ஒன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்னில் போடலாம். இல்லை உங்களுக்கு வந்து இப்போ வந்து டைரெக்டாக நான் ஹெச்டிஎஃப்சிலே போகிறேன் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியில் போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஃபண்டை நம்ம பார்க்குறோன்னா
என்னன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம போகிறது இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டுன்னு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும் சரிங்களா. இதில் லாகின் பண்ணிக்கணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் கேஒய்சின்னு ஒன்று பண்ணுவாங்க சரிங்களா. கேஒய்சி பண்ண உடனே உங்களுக்கு வந்து 2 டேஸில் வந்து கேஒய்சி ஆகிடும் சரிங்களா. அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா. பேன் நம்பர் கேட்டு ஒரு வீடியோ கால் மாதிரி வருவாங்க, உங்ககிட்ட இது ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டுப்பாங்க, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். ஓடிபி 2-3 வரும், அதை மட்டும் போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே இருக்கும் சரிங்களா. நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒரு டீட்டெயில்டான இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஃபண்டு லைவாகவே இன்வெஸ்ட் பண்ணி காமிக்கிறேங்க சரிங்களா. இது எல்லாம் சொல்லி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஃபண்டை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் காமிச்ச ஹெச்டிஎஃப்சி ஃபண்டோ இல்லை எந்த புரோக்கர் பேர் நான் எடுத்திருந்தாலோ இது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாதுங்க. இது எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சரிங்களா. உங்களுக்கு நல்ல யோசித்து நல்ல ரிசர்ச் பண்ணி அனலைசிஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. வேறு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க சரிங்களா. அடுத்த வர மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸில் இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.